لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله الطاهرين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنك لعلى خلق عظيم صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم الدنيا كلها متاع خير متاع الدنيا مرأة الصالحة أو كما عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரிதாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹ்வின் நாதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே வீட்டிற்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ரபியுல் அவ்வல் மாதத்தில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை, அவர்கள் வாழ்ந்த முறைகளை, அதில் இருந்து நமக்கு என்ன படிப்பினை என்பதையும் கடந்த சில நாட்களாக நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த விதம், அவர்கள் சிறு பிரயாணத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறு வயதிலே பிற சின்ன குழந்தைகள் செய்வதை போன்று எந்த ஒரு ஷராரத்தான வேலைகளையுமே தன்னை பார்த்து கொள்ளக்கூடிய அப்துல் முத்தலிப் ஆமினா அம்மா அவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய, கஷ்டம் தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் பெருமானார் செய்ததல்ல. தன்னுடைய சிறு வயதில் கூட பெருமானாருடைய ஔரத்தை எந்த ஒரு மனிதரும் பார்த்ததில்லை என்பதை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் பெருமானார் வாலிப பருவத்தில் எந்த அளவுக்கு பொது நலத்துடன் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அநீதத்திற்கு குரல் கொடுத்த பெருமானார்கள், எல்லா இடங்களிலுமே அநீதத்தை எதிர்த்து நின்றவர்கள் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத் தொடர்ந்து பெருமானாருடைய திருமணத்திற்குள் நுழைந்தால், பெருமானாரை அல்லாஹு தஆலா தன்னுடைய சிறு பிரயாணத்தில் பாதுகாத்ததை போன்று, வாலிபத்தில் பாதுகாத்ததை போன்று பெருமானாருடைய திருமண வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எப்படி அமைய வேண்டும், அல்லாஹுடைய தூதருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஆசைப்பட்டார்களோ அல்லாஹ் எப்படி அமைத்துக் கொடுத்தான் என்று பார்த்தால், ரசூலுல்லாவை பார்த்தோன்னு சொன்னாலே அவ்வளவு அழகா இருப்பான். ரசூலுல்லா ரொம்ப அழகானவன். ஹதீஸ் கிரந்தங்களில வரும், ஷமாயிலுன் நபவி, பெருமானாருடைய முகம் எப்படி இருந்தது, பெருமானாருடைய கண் எப்படி இருந்தது, பெருமானாருடைய உதடு எப்படி இருந்தது, பெருமானாருடைய நெற்றி எப்படி இருந்தது, நாயகத்தின் கண் விழி எப்படி இருந்தது, பெருமானாருடைய மரணத்து தரவாயிலே நாயகத்திற்கு எத்தனை நிறைமுடிகள் இருந்தது என்றெல்லாம் வரலாற்றிலே ஒரு கிதாபிலே, ஷமாயிலு தில்மீதி என்ற கிதாபிலே ஹதீஸ்களின் மூலமாக நமக்கெல்லாம் வருகிறது. சுமார் 10 ஆண்டு காலம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களுக்கு ஹிதுமத் செய்த, ஒரு நாள் 2 நாள் கிடையாது, முழுமையாக 10 நாட்கள் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த உலகத்தில் பெருமானாரை போன்று எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அழகா பார்த்ததில்லை. இந்த உலகத்தில் அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு மனிதரையும் நான் பார்த்ததில்லை என்று அவர்களுடைய அழகை மாத்திரம் வர்ணிக்கக்கூடிய ஒரு பாட புத்தகங்களை நாம் படித்திருக்கிறோம். பெருமானாருடைய அழகை பற்றி சொன்னால் இன்று நாம் பேசுகின்ற ஒரு சில மணி நேரங்கள் பத்தாது. நாம் பேச வேண்டும். ஒரு நாள் பல மணி நேரம் பேசினாலும் பெருமானுடைய அழகு முடிவுக்கு வராது. ஆயிஷா ரலியல்லாஹு கூட சொல்லுவாங்க, நாயகமே உங்களுடைய அழகு எப்படிப்பட்டது தெரியுமா? ஏன் ஒரு நாள் ராத்திரி, ஒரு நாள் இரவு பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பாத்துக்கிட்டே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன ஆயிஷாவே நீ என்ன பார்த்ததே இல்லையா? என்ன ஆயிஷாவே நீ என்ன பார்த்ததே இல்லையா? பார்த்துக்கிட்டே இருக்க ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது நாயகம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க பெருமானாரை பார்த்து, நாயகமே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்த பெண்கள் தன்னுடைய கரங்களை அறுத்து கொண்டார்கள்.
தன்னுடைய கைகளை அறுத்துக் கொண்டார்கள். அந்த பெண்கள் மாத்திரம் இன்று உங்களை பார்த்திருந்தால் தன் இதயத்தை அறுத்திருப்பார்கள் நாயகமே. ஏன்னா பெருமானுடைய அழகு என்பது சாதாரணமானதல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றுல படிக்கும் போது பார்த்திருக்கோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாதி அழகை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துட்டான். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாதி அழகு. ஆனா பெருமானாருடைய அழகு என்பது இந்த மொத்த உலகத்துடைய அழகும் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு ஒரு நிலையில நின்றுடும். எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு 8 மணி அளவுல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அந்த வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்துடணும். அப்படி பார்க்கும் பொழுது 8 மணி அளவில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன அழகில் இருக்கிறார்களோ அதே அழகுதான் நேரம் கடக்க கடக்க அதே அழகில் தான் இருப்பார்கள். 8:05 8:10 8:30 அளவிற்கும் எல்லா மணிகளிலுமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம முதல் முறை பார்க்கும் போது எவ்வளவு அழகு தெரிந்ததோ அதே அழகுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இப்பொழுது 8 மணி அளவில் பார்த்தோம் என்று சொன்னால் 8:05 அல்ல 8:01 பெருமானார் அழகு கூடியதாக தெரியும். இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செகண்டுக்கும் பெருமானாருடைய அழகு கூடிக்கொண்டே போகும். பெருமானாருடைய அழகு என்பது ஒரு எல்லையில் நின்று விடாது. ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் பெருமானாரை பார்த்து கொண்டிருந்தால் அவருடைய பெருமானுடைய அழகை இவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய அழகு இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படி பேரழகு படைத்தவர்கள், அழகு பொறாமைப்படும் அளவிற்கு பேரழகு கொண்டவர்கள் அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ்ல வரும், அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லியிருப்பார், இன்னக லஅலா குல்கின் அதீம். பெருமானாரை அழகிய குணத்தின் மீது நாம் வைத்திருக்கிறோம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகிய குணத்தின் மீது வைத்திருக்கிறோம். அழகிய குணம் என்று சொன்னால் அதற்கு விளக்கம் எழுதும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமார் 365 குணங்கள் இருந்தது. இந்த உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களுடைய குணமும் மொத்தமாக பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டது என்று வரலாற்றிலே பார்த்திருப்போம். அதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் குணங்களில் அழகு என்ற ஒரு குணம் அது பெருமானாருக்கு இருந்தது. இப்படி பிரம்மாண்டமான அழகு படைத்த பெருமானாரை திருமண வயது வந்தது. 25 வயதிலே ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும். கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடன் வியாபார பார்ட்னராக, வியாபார சகோதரர்களாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியிருந்தார்கள். பெருமானாருடைய வியாபார யுக்தியை பார்த்து, பெருமானாருடைய வியாபார நுணுக்கத்தை பார்த்து, இவரை நம் வாழ்க்கை துணையாக மாற்றிக் கொள்ளலாம். இவர் ரொம்ப நீளமானவராக இருக்கிறார், இவர் உண்மை பேசக்கூடியவராக இருக்கிறார், இவரை நாம் வாழ்க்கை துணையாக மாற்றிக் கொள்ளலாம் என்று அதன் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். பெருமானாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அடிமை பெண் கஸ்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே தன்னுடைய அடிமை பெண்ணிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். தன்னுடைய அடிமை பெண் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. பெருமானார்ட்ட சொல்றாங்க, நாயகமே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உங்களை மனம் முடிக்க ஆசைப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது நாயகம் சொன்ன வார்த்தை நான் நேற்றைய தினம் சொன்னதை போன்றுதான். ஒரு பெண்மணி வந்து கேட்டோடு கதீஜா ரலியல்லாஹு பார்த்து சொல்லும் போது அவங்க சாதாரணமா அவங்க வரலாற்று வரும். அவங்க இப்படி கிடையாது. கதீஜா ரலியல்லாஹு நாயகத்திற்கு முன்னால் 2 திருமணம் செய்தவர்கள். ஒன்றன் பண் ஒன்றாக 2 கணவரும் வஃபாத் ஆகிவிட்டு திருமணமே வேண்டாம், திருமண வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று சொல்லி திருமண வாழ்க்கையை வெறுத்து விட்டு ஒரு ஒதுக்கி நம் வியாபாரத்தில் செல்வோம் என்று சென்று அவர்கள் வாழ்க்கை முழுவதும் வியாபாரத்தில் நுழைத்து வியாபார யுக்தி முன்னேற்றம் அடைந்து மக்காவில் இருக்கின்ற ஏராளமான வியாபாரிகள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்து வியாபார பொருட்களை வாங்கி சென்று வியாபாரம் செய்துவிட்டு வருவார்கள். மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் இறையச்சமுடையவர்களாக தக்வா உடையவர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்கின்ற கதீஜா ரலியல்லாஹு பெருமானாரை மனம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கும் பொழுது நாயகம் சொன்னார்கள், நான் அபூ தாலிபுடைய அரவணைப்பில் இருக்கிறேன். என்னுடைய தந்தை அபூ தாலிபுடைய பொறுப்பில் இருக்கிறேன். அவர் சம்மதித்தால் நான் சம்மதிக்கிறேன் என்று சொல்லி அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே போய் அனுமதி கேட்கிறார்கள். அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள்.
கதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் திருமணம் செய்யும் போது பெருமானாருக்கு 25 வயது. கதீஜா ரலியல்லாஹு 40 வயது. 40 வயதுள்ள கதீஜா ரலியல்லாஹு பெருமானாருடைய வயது வாலிப பருவம், ரத்த துடிப்பில் இருக்கின்ற பருவம். 25 வயதிலே பெருமானார் ரசூலுல்லாஹ் கதீஜா ரலியல்லாஹு திருமணம் செய்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு வாழ்க்கை சாதாரணமாக இல்லை, ரொம்ப பத்திரித்தனமாக இருந்தார்கள். ரொம்ப பத்திரித்தனம். கதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் 25 வயசுல திருமணம் செஞ்சாங்க. 20 ஆண்டு கதீஜா ரலியல்லாஹு மட்டும்தான் வாழ்ந்தாங்க. சுமார் 48 வயது வரைக்கும் கதீஜா ரலியல்லாஹு கூட தான் வாழ்ந்தாங்க. நாயகம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பார்த்தாலும் சொன்னா, அந்த நிலையில ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு நிலையில ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்லுவாங்க, கதீஜா ரலியல்லாஹு மாற்றி அவர்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பெண்களுக்கு என்று இருக்கின்ற ஒரு தனிப்பட்ட தன்மை, தன் கணவன் வேறொரு மனைவியை பற்றி பேசினாலோ இல்ல வேறொரு பெண்களை பற்றி பேசினாலோ அது பிடிக்காது. இன்னைக்கு ஜெனரேஷன் சொல்லணும் சொல்ல பொசசிவ்னஸ் சொல்றாங்களே, அதே போன்றுதான் கதீஜா ரலியல்லாஹு பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டே இருக்கும்போது கதீஜா ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு நிலையில வாய் திறந்து கேட்டுட்டாங்க, என்ன கதீஜா மட்டும்தான் உங்களுக்கு மனைவியா? கதீஜா மட்டும்தான் உங்களுக்கு மனைவியா? நாங்களாம் மனைவியா இல்லையா? நீங்க எப்ப பார்த்தாலும் எப்பொழுதெல்லாம் கதீஜாவை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் என்னை திருமணம் முடித்தது, நீங்க எல்லாம் என்னை திருமணம் முடித்தது நான் விதவனாக இருக்கும் பொழுது, என்னுடைய 48 வயதிற்கு பிறகு என்னை திருமணம் முடிந்தீர்கள். ஆனால் கதீஜா மாத்திரம்தான் என்னை இளமை பருவத்தில் நான் குமரனாக இருக்கும் பொழுது என்னை மனம் முடித்துக் கொண்டாள். அவள் வாழ்க்கை முழுவதும் எனக்காக அர்ப்பணித்தாள் என்று கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசுவார். நாயகம் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவார்கள், அத்தீனு குல்லுஹா மதா, அத்தீனு குல்லுஹா மதா. இந்த உலகம் என்பது அனைத்துமே ஒரு சுகவாதங்களுக்கு உள்ளது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வசதிகளுமே, அனைத்து பொருட்களுமே, அனைத்துமே சுகத்திற்காக படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுகங்களிலுமே சிறந்த சுகம் அல் மர்அத்து சாலிஹா, அல் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி என்று சொல்லுவார்கள். அப்ப நமக்கு எல்லாம் ஒரு சிந்தனை வரும், நல்ல மனைவின்னு சொன்னா சாலிஹான பெண் என்று சொன்னா தொழுதுகிட்டே இருக்கணுமா? எப்பொழுதுமே நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கணுமா? எப்பொழுதுமே திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டா, பெருமானார் கதீஜா ரலியல்லாஹு ஏங்கன்னாங்கல்ல, கதீஜா ரலியல்லாஹு தொழுதலே கிடையாது. ஏன்? கதீஜா ரலியல்லாஹு வஃபாத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா மேராஜ் கூட்டிட்டு போய் தொழுகையை கடமையாக்கினார். கதீஜா ரலியல்லாஹு நோன்பு வச்சதே கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நோன்பு கடமையானது. கதீஜா ரலியல்லாஹு ஹஜ் செஞ்சது கிடையாது. அப்ப எந்த ஒரு அமலையும் செய்யாத கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே நாயகம் திருமணம் செய்திருக்கிறார்களே, கதீஜா ரலியல்லாஹு சாலிஹான பெண் இல்லையா என்று கேட்டால், அந்த சாலிஹைக்கு ஒரு விளக்க உரை எழுதுவார்கள். சாலிஹான பெண் என்று சொன்னால் கணவனுடைய தேவையுடைய சமயத்தில் கணவனுடைய நிற்பவர், கணவனுடைய தேவையுடைய நிலையில் கணவனுடன் இருப்பவர் தான் சாலிஹான பெண். கணவனுடைய கஷ்ட நஷ்டங்களில் துன்பத்திலே உடன் பிறப்பவர், உடன் இருப்பவர். ஒரு நிலையில நாயகம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நுபுவத்துடைய பணியை, மார்க்க பணியை செய்யும் பொழுது மக்கள் இருக்க காஃபிர்கள் எல்லாம் சேர்த்து ரசூலுல்லாஹ்வோட வீட்டை விட்டு வெளியேற்றிடுவார்கள். ரசூலுல்லாஹ்வோட பொருட்களை வாங்கிடுவாங்க. ஒரு தனி மனிதராக நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தெருவில் நிற்க வைப்பார்கள். அப்ப கதீஜா ரலியல்லாஹு வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் களம் பிடித்து சொல்லுவார்கள், நாயகமே நீங்க கவலைப்படாதீங்க, செல்வ சீமாட்டிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல மடங்கு கோடான கோடி சொத்துக்கள் இருக்கிறது. அத்துணை சொத்துக்கும் ஒரே அரசி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்வார்கள், நாயகமே நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கஷ்டப்படாதீங்க, என்னுடைய அத்துணை பொருட்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த மார்க்க பணிக்காக என்னுடைய முழு சொத்துக்களையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுவார்கள். இதுதான் சாலிஹான பெண்களுக்கு அடையாளம். திருமணம் முடித்த உடனே, திருமணம் நடந்ததுக்கு பிறகு திருமணம் முடிந்து விட்டது. அப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வியாபாரம் செய்வதற்காக வியாபாரிகள் வந்து பொருட்கள் கேட்கிறாங்க.
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வியாபாரம் செய்வதற்காக வியாபாரிகள் வந்து பொருட்கள் கேட்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க. கதீஜா ரலியல்லாஹு பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், இனி இந்த வியாபார பொருட்கள் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும், எப்ப கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் நீங்க வாங்க வேண்டும் என்பது அனைத்தையும் என் கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள், இந்த முஹம்மதிடத்தில் நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று திருமணம் முடித்த உடனேயே அதில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரை பார்த்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இதுதான் சாலிஹான பெண்ணிற்கு அடையாளம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி திருமணம் செய்தால் தன் மனைவியிடத்தில் அன்பை காட்ட வேண்டும், தன் மனைவியிடத்தில் விளையாட வேண்டும். பாசத்தை வெறும் கல்வில மட்டும், வெறும் உள்ளத்துல மட்டும் நான் பாசமா இருக்கேன், என்னுடைய மனைவியை நான் அதிகமா லவ் பண்றேன், என் மனைவியை நான் அதிகமா காதலிக்கிறேன் என்று வெறும் வார்த்தையில் சொல்லாமல் அதை வெளியே காட்ட வேண்டும். ஒரு கணவன் என்பவனுடைய நிலை இதுதான். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு பாத்திரத்தில் பால் குடித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு ரிவாயத்திலே பால் என்று வருகிறது, ஒரு சில ரிவாயத்திலே தண்ணீர் என்று வருகிறது. இப்படி குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து நாயகம் சொல்லுவார்கள், ஆயிஷாவே நீ முழுமையா அந்த பாலை குடிச்சிடாத, கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அருகாமையில உட்கார்ந்து பெருமானார் ரசூலுல்லாஹ் ஒரு செயல் செய்வாங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா இன்று திருமணம் முடித்த அனைத்து கணவர்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆயிஷா நீ எங்கு வாய் வைத்து குடித்தாயோ, ஆயிஷா நீ எங்கு வாய் வைத்து குடித்தாயோ அந்த இடத்தில் நான் வாய் வைத்து குடிக்கிறேன் என்று சொல்லி அவர் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை எந்த அளவுக்கு காதலிக்கிறார்கள் என்பதை அந்த ஒரு செயலின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு காட்டியிருக்கிறார்கள். தன் மனைவியிடத்தில் பெருமானார் எப்படி எல்லாம் வாழ வேண்டும், திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த சமுதாயத்திற்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் பெருமானார் இருப்பார்கள். பெருமானாருக்கு 11 திருமணம் நடந்தது. அன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கின்ற நாள். அப்பொழுது வேறொரு மனைவி வீட்டிலிருந்து ஒரு சாப்பிடுகின்ற உணவு பெருமானாருக்கு வருகிறது. வேறொரு மனைவி இந்த உணவை ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் என்று அது ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலிருந்து வருகிறது. சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கொடுத்து விட்டு இதை பெருமானாருக்கு கொடுப்பீர்களா என்று சொல்லுவார்கள். சொன்னோடே ஆயிஷா ரலியல்லாஹு நான் முன்னரே சொன்ன மாதிரி பெண்களுக்கு என்ற ஒரு தனிப்பட்ட தன்மை. ஆயிஷா ரலியல்லாஹு அந்த பாத்திரத்தை உடனே உடைச்சிருவான், சுக்கு சுக்கா உடைச்சிட்டு அது என்ன உணவு செய்தார்களோ அதே உணவை பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தன் கரங்களால் செய்து கொடுப்பார்கள். கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். சஹாபாக்கள் அமர்ந்திருப்பார்கள். நாயகம் சொல்லுவார்கள், உங்க தாய் கொஞ்சம் கோபம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல இருக்கக்கூடிய அதே மாதிரி பாத்திரத்தை அந்த சஹாபியிடம் கொடுத்து நீங்க இந்த மனைவிட்ட கொடுத்துருங்க என்று சொல்லுவார்கள். சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கோபமா இருக்காங்க, தன் மனைவி கோபமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் வாய் திறந்து பேச மாட்டார்கள். அகிலத்திற்கு அருள் கொடையாக வைத்தவர்கள் இந்த அகிலத்தார்களுக்கு ஒரு உதாரணமாக முன்னுதாரணம் காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு மனைவி இடத்தில் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும், மனைவி கோபமாக இருந்தால் கணவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அருமைநாயகம் நடந்து காட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கோபமா இருக்காங்க என்பதை தெரிந்து கொண்டு பெருமானார் அமைதி காத்தார்கள். எப்பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபம் தணிந்ததோ, அவர்கள் நார்மல் மோடுக்கு எப்ப வந்தாங்களோ, எப்பொழுது சாந்தமாக ஆனார்களோ அப்பொழுது போய் அழகான முறையிலே சப்தம் இல்லாமல் கோபப்படாமல் பெருமானார் அழகான முறையிலே அன்பான முறையிலே அவர்கள் மனைவியிடத்தில் சொல்கிறார்கள், ஆயிஷாவே நீ செய்த செயல் என்பது தவறான செயல். நீ சொன்ன வார்த்தை மிகவும் கடினமானது. நீ சொன்ன வார்த்தையை கடலில் மாத்திரம் கலைந்திருந்தால் கடல் சிவப்பு நிறமாக மாறியிருக்கும் என்று பெருமானார் அன்பாக சொன்னார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. ஒரு மனைவி இடத்தில் ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்திருப்போம். பெருமானார் வைத்து இந்த உலகத்தில் கணவன் மனைவி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை நாம் இந்த வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். நாயகம் 11 திருமணம் செய்தார்கள். இன்றைக்கு நம் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு இன்னலான விஷயம், ஒரு கசப்பான விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் மட்டும் 11 திருமணம் செஞ்சுட்டாங்களே, ரசூலுல்லாஹ் 11 திருமணம் செஞ்சிருக்காங்களே, அவங்க இச்சைக்கு என்று செய்து விட்டார்கள் என்று இன்று
பல பேர் பெருமானாரை திட்டும் சிலர்கள், பெருமானாரை ஏசும் சிலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இஸ்லாமிய சமுதாயம் நம்முடைய உள்ளத்தில் கூட பெருமானார் 11 திருமணம் செய்தது தவறுதானே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பெருமானார் திருமணம் செய்தது எதுவுமே பெருமானார் ஆசைப்பட்டு செய்தது, ஆசைக்காக வேண்டி தன் உடல் இச்சைக்காக வேண்டி செய்திருந்தார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் முழுக்க 48 வயதுக்கு பிறகுதான் நடந்தது. 48 வயசு வரைக்கும் அதில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மாத்திரம் வாழ்ந்தார்கள். 48 வயசு சொல்லும் போது முதுமை பருவம் அழைக்கும், நம் உடல் பலகீனம் ஆகிவிடும். இன்றைக்கு பிறர்கள் சொல்லுவதை போன்று, பெருமானாரை இயேசும் நபர்கள் கூறுவதை போன்று அவர்கள் இச்சைக்கு என்று செய்தார்கள் என்று சொல்லும்படி பார்த்தா ரசூலுல்லாஹ் 25 வயசுக்குள்ளேயே 25 வயசுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். ஆனா பெருமானார் செய்தது அனைத்து திருமணமும் 48 வயதிற்கு மேலாக தான் செய்தார்கள். அந்த 10 திருமணம் ஹதீஜா ரலியல்லாஹுவுக்கு பிறகு உள்ள 10 திருமணமும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 48 வயதிற்கு பிறகு செய்தவர்கள். ரெண்டு விஷயம் வரும். ஒன்று குருஷி, இரண்டாவது ஃபுரூஷ். இரண்டாவது ஃபுரூஷ். குருஷில் நடந்தது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம். நம்முடைய திருமணம் இன்றைக்கு உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வது என்பது மலக்குமார்கள் எழுதுவார்கள், அதற்கு ஃபுரூஷ் என்று சொல்லுவார்கள். ஒரு மலக்கு இவனும் ஜோடியாக வாழ வேண்டும் என்று எழுதி காட்டுவான், அதற்கு ஃபுரூஷ் என்று சொல்லுவார்கள். ஆனால் பெருமானாருடைய திருமணம் ஃபுரூஷில் நடந்தது. ஃபுரூஷ் என்று சொன்னார் அல்லாஹு தஆலா நடாத்தி வைத்தார். ஒரு பெண் இவர்கள் சேர வேண்டும் என்பது பெருமானாரிடம் 11 திருமணம் நடந்தது. அல்லாஹு தஆலா ஏற்படுத்த திருமணம், அல்லாஹு தஆலா நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட திருமணம். ஒரு திருமணம் கூட பெருமானாராக நான் ஆசைப்பட்டு செய்தேன் என்று வரலாற்றில் வரவில்லை. ஒரு சில பெண்களை ஆயிஷா ரலியல்லாஹு, ஹப்ஸா ரலியல்லாஹு, இவர்கள் ரொம்ப அறிவானவர்கள், இவர்கள் திறமையானவர்கள், இவர்கள் மூலியமாக மார்க்கம் வளர வேண்டும் என்பதற்காக பெருமானார் திருமணம் செய்தார்கள். ஒரு சில பெண்மணிகள் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவராக பார்க்க வேண்டும், உம்மஹாத்துல் முஃமினாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் கட்டளையிட்டார். அவர்களை அல்லாஹ் பெருமானார் திருமணம் செய்து கொண்டார்கள். இப்படி பெருமானார் தன் சுழல் சுகந்திற்காக, தன் ஆசைக்காக எந்த ஒரு திருமணத்தை செய்யவில்லை. தன் திருமணத்துடைய வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக நாம் பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில் வருகின்ற நாட்களில் பெருமானார் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், பெருமானாருடைய நுபுவத்துடைய நிலை எப்படி இருந்தது, பெருமானாருடைய மிஅராஜுடைய நிலை எப்படி இருந்தது என்றெல்லாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இறுதி நிலையிலே நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை ஓதி பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல் பிடித்து சூனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.